திருவண்ணாமலை அருகே நீர்வழி பாதையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீட்டை இடிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆசையாக கட்டிய வீட்டை இடிக்க மனமில்லாமல் குடியிருந்த வீட்டையே நகர்த்தும் பகீரத முயற்சி நடைபெற்று வருகிறது. அது குறித்து இப்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம் அருகே உள்ள இசுக்கடி காட்டேரியில் வசித்து வருகிறார் தேநீர் வியாபாரியான வெற்றிச் செல்வன். இவருக்கு வெள்ளங்குட்டை குளம் அருகே விவசாய நிலம் உள்ளது. இங்கு கடந்த 2013ஆம் ஆண்டு சுமார் 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்டி குடியேறினார். ஆனால் குளத்தின் ஓடைப்பாதையை ஆக்கிரமித்து வீடு கட்டப்பட்டதாக கூறி வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வீட்டை இடிக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது. ஆசையாய் கட்டிய வீட்டை இடிக்க மனமில்லாமல் என்ன செய்யலாம் என யோசித்த வெற்றிச் செல்வன் இறுதியில் வீட்டை நகர்த்தலாம் என்ற முடிவை எடுத்தார். நீர்நிலை புறம்போக்கு வெள்ளக்குட்டைக்கரைன்ற ஒரு குட்டை, அதில் 35 பேரும் ஆக்கிரமித்து வீடு கட்டிட்டாங்க. என்னுடைய ஒரு வீட்டுக்கு மட்டும் கேஸை போட்டு இது மாதிரி வீட்டை இடிச்சே தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஹைகோர்ட்டும் தீர்ப்பு கொடுத்துருச்சு. நானும் என்னால் ஆன வரைக்கும் போராடி பார்த்தேன், ஒன்றும் முடியல. சரி என்ன பண்ணுறது, நம்ம வீட்டையாவது நவுத்தின்னு சொல்லிட்டு நான் டெல்லியிலேருந்து ஆள் வர வச்சு பார்த்து இந்த வீட்டை நவுத்தின்னு இருக்கிறேன். முதற்கட்டமாக ஓடையில் இருந்து வீட்டை அகற்றுவதற்கான கால அவகாசத்தை பெற்ற வெற்றிச் செல்வன் தனியார் நிறுவனத்தின் உதவியுடன் வீட்டை நகர்த்தும் பணியில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். 1078 சதுர அடி பரப்பளவில் உள்ள வீட்டை 59 அடி தூரத்திற்கு நகர்த்தும் பணியில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். வீட்டின் தரைக்கு அடியில் கற்களை பெயர்த்து இரும்பு சானல்களை கொண்டு செங்கற்களிடையே 400 ஹைட்ராலிக் ஜாக்கிகள் பொருத்தியும் வீட்டை நகர்த்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. டீ வித்து சம்பாதிச்ச பணத்தில் தான் இந்த வீட்டை கட்டணும். இதை எங்களால் இடிக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. அதனால நாங்கள் இந்த வீட்டை நகர்த்தணும்னு சொல்லிட்டு 25 லட்சம் ரூபாய் நாங்கள் செலவு பண்ணிக்கிறோம். இப்போது 40 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் கடனாளியாக இருக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. 50 நாட்களாக பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் 25 நாட்களில் பணிகள் முழுமை பெற்றுவிடும் என்கிறார் வீட்டின் உரிமையாளர். இதற்காக 25 லட்சம் ரூபாய் செலவு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறுகிறார். வீட்டை கட்டிப்பார் என வழக்கு மொழி இருந்து வரும் நிலையில் வீட்டை நகர்த்திப்பார் என்ற வெற்றிச் செல்வனின் எண்ணம் ஈடேற வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் மொழியாக உள்ளது. செந்தில் முருகன், நியூஸ் 7 தமிழ், திருவண்ணாமலை. Thank you.